தமிழ்நாட்டில் குடும்பங்களுக்குள்ளாக நடைபெறக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்கும் வரையில அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் என்பது நீதிமன்றத்துக்குள்ளாகவே இருக்கும். குறிப்பாக குடும்ப நலம் சார்ந்த விஷயங்கள் என்பதெல்லாம் அந்த நீதிமன்றத்துக்குள்ளாகவே இருக்கும். ஆனால் நடிகர் விஜய் அவர் கட்சி ஆரம்பித்து அரசியல் தலைவராக வந்ததுக்கு பிறகாக அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய அந்த அவருடைய வாழ்க்கையுடைய விருப்பங்கள் கூட நீதிமன்றத்துக்கு வரக்கூடிய இந்த சூழல்ல அவருடைய சொந்த மனைவியே அவர் மீதான ஒரு குற்றச்சாட்டை வைத்திருப்பது என்பது ஒரு தனி மனித ஒழுக்கத்துடன் வாழ்ந்து அவருடைய ரசிகர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வந்திருக்கக்கூடிய விஜயனுடைய இத்தனை ஆண்டுகால வாழ்க்கை மீதான ஒரு கரும்புள்ளியாக பார்க்கக்கூடிய இந்த சூழல்ல மேலும் ஒரு குற்றச்சாட்டாக வழக்கு தாக்கல் செய்த ஒரே காரணத்திற்காக அவருடைய மனைவியை அவர் இல்லத்தில் அவர் வசிப்பதற்கு அனுமதிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் சங்கீதா வைத்திருக்கிறார். இரண்டாவதான ஒரு குற்றச்சாட்டு இது. முதல் குற்றச்சாட்டு அவர் விவகாரத்துக்கு ஏற்பதற்கான காரணம் அவர் நடிகையுடன் ஒரு திருமணத்தை மீறி உறவில் விஜய் இருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு. இரண்டாவதாக இன்னொரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். வழக்கு தாக்கல் செய்திருக்கிறேன் என்ற ஒரே காரணத்திற்காக தனக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னையில் வசிப்பதற்கு வேறு எது என்று தெரிந்த பிறகும் கூட விஜய் தன்னை இந்த வீட்டிற்குள்ளாக வசிப்பதற்கு மறுக்கிறார். அதுவும் இது சாதாரணமான ஒரு வீடு அல்ல. இருவரும் சேர்ந்து தங்களுடைய வாழ்வை கட்டமைத்து அதன் ஊடாக கட்டியெழுப்பப்பட்ட ஒரு வீட்டில் இருவருக்கும் சேர்ந்து வாழ்ந்தக்கூடிய இடத்தில் அவருடைய தங்கியிருந்த இடத்தில் தான் வசிப்பதற்கு ஒரு இடமாக இருக்கக்கூடிய இடத்தில் அவருக்கு என்னக்கூடிய உரிமையை மறுக்கக்கூடிய விதமாக உள்ளே அனுமதிக்க மறுக்கிறார். இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு உரிமையும் கூட என்பதை சங்கீதா அவருடைய மனுவில் தெரிவித்திருக்கிறார். விஜயுடன் விவகாரத்துக்கு கேட்பதனால் அந்த இல்லத்தில் எனக்கு பங்கோ உரிமையோ இல்லை என்று அர்த்தமல்ல. அவருடன் விவகாரத்துக்கு கேட்டிருக்கக்கூடிய அதே மனுவில் தனக்கு நியாயமாக சேர வேண்டிய ஜீவனாம்சத்தை கோரியிருக்கிறேன். 26 ஆண்டு காலம் என்னுடைய வாழ்வை விஜயுடன் சேர்ந்து நல்ல இல்லறத்தை கட்டி அமைத்திருக்கிறேன். அது மட்டுமின்றி விஜய்க்கு தேவையான அனைத்தையும் ஒரு நல் மனைவியாக அவருக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்திருக்கிறேன். 2 குழந்தைகள் பெற்றெடுத்திருக்கிறோம். அந்த குழந்தைகள் நல்ல முறையில் வளர்த்து எடுத்திருக்கிறேன். இது போன்ற ஒரு சூழல்ல 26 ஆண்டு காலம் என்னுடைய வாழ்வை விஜயுடன் அர்ப்பணித்திருக்கக்கூடிய சூழல்ல அவருடன் நான் வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த திருமண உறவை முறித்துக் கொள்ளக்கூடிய வேண்டிய தேவை இருக்கக்கூடிய சூழல்ல நீதிமன்றம் சட்டப்படியான தனக்கு சேர வேண்டிய ஜீவனாம்சத்தையும் நியாயமான முறையில் விஜயிடமிருந்து பெற்றுத்தர வேண்டும் என்று விவகாரத்து கோரியிருக்கக்கூடிய அதே மனுவில் கோரியிருக்கக்கூடிய சூழலில் இந்த நேரத்தில் கூட என்னுடன் அவர் வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த இல்லத்திற்குள்ளாக நான் வருவதற்கு விஜய் என்னை அனுமதிக்க மாட்டார், என்னை உள்ளே செல்லவே விட மாட்டிருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் இரண்டாவது மனுவாக இடைக்கால ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று செங்கல்பட்டு நீதிமன்றத்திடம் கோரி தற்பொழுது சங்கீதா மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவும் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய சூழலில் ஏற்கனவே விஜயின் மீதான அந்த குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கும் நிலையில் அண்மையில் விஜய் ஒரு திருமண நிகழ்வில் பங்கு கொண்ட நிகழ்வு என்பது மேலும் அந்த குற்றச்சாட்டுகளை பேசுபொருளாகி இருந்தது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.